வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஹெனல் ஹோம் ஃபுட்ஸ். நம்மளோட ஹெனல் ஹோம் ஃபுட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் விடாமல் அடிஷ்னலாக வந்து ஏபிசி மால்டன் ஹெல்த் ட்ரிங்க் தயார் பண்ணி தரும். இது கூடவே இட்லி பொடி, பருப்பு பொடி, ரசம் பொடி, சாம்பார் பொடின்னு எல்லா பொடிகளும் உங்களுக்கு வந்து செஞ்சு தரும். இது எல்லாமே பியூர்லி ஹோம்மேடு. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் நம்பர் டிஸ்பிளேயில் வரும். வாங்க, இன்றைக்கி நான் ரசம் பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம பார்க்கலாம். 1/2 கப்புக்கு தனியாக எடுத்துக்கோங்க. எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கப்பையே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. தனியாவை வந்து வெறும் வானிலையில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து 5 to 7 மினிட்ஸ் வந்து வறுக்கணும். அடுத்து வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மிளகு வந்து 1/4 கப், தனியா 1/2 கப்னால் மிளகு 1/4 கப். நீங்கள் எது வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து சிம்லே வச்சு வறுத்துடலாம். பட்டுருச்சு. அடுத்தது சீரகம் எடுக்க போகிறோம். சீரகம் வந்து 1/4 கப்பு. 1/4 கப் எடுத்து அதையும் நம்ம சிம்லேயே வச்சு வறுக்க போகிறோம். நான் செய்கிற இந்த ரசம் பொடி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் பொடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 டேஸ், கம்மியாக செஞ்சாலே 10 to 15 டேஸ். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக செஞ்சிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு, அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீரகம் வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து தோரம் பருப்பு போட போகிறோம். அதுவும் 1/4 கப்பு. அதையும் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரசம் பொடியை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற ரசத்தோடு இந்த ரசம் பொடி வச்சு ரசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். அடுத்தது காஞ்ச மிளகா ஒரு 7 to 8 காஞ்ச மிளகா. அதுவும் கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேண்டான்றவங்க வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிடலாம். எல்லாமே சூப்பராக வதக்கிட்டோம். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். சூடு ஆறிடுச்சு. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பரான ரசம் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் அரைச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.